ஸோ இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்கு என்ன சமைக்க போறீங்க? காஞ்சிபுரம்ல வந்து சுண்டல் அப்படின்றது ஒன்று ஃபேமஸா இருக்கு. ஸோ அதை இன்னைக்கு பார்க்க போறோம். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சுண்டல், புதினா, எண்ணெய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அரிசி மாவு, வெறும் மிளகாத்தூள், கடலை மாவு, வெங்காயம், கரம் மசாலா, மஞ்சத்தூள், சோம்பு, கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கடாயை வச்சுக்கலாம். இது நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோமா இல்லை ஊற வச்சு எடுத்துருக்கோமா? இல்லை, இப்போ நம்ம இந்த சுண்டலை வந்து வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஓகே, ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் வந்து அரைக்காம இடிச்சு வச்சுட்டு அதுதான் வந்து இதுக்கு ஒரு ஆடட் ஃப்ளேவர் வந்து கொடுக்குது. ஸோ இப்போ நம்மளோட கடாய் காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். இது என்ன வேணால் போடலாமா? எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அந்த மசாலா ரெடியாகி கொதிக்கிற நேரத்தில் இன்னொரு நம்ம ஒரு டிஷ்ஷும் இந்த சுண்டலில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து சோம்பு போட்டுக்கலாம். இந்த சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் பொழுது இது கூட புதினா வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த புதினாவையும் போட்டுக்கலாம். இல்லை, நான் இன்னொரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். இப்போது அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது மூணையும் இடித்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மூணையும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இதில் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஓகே, ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். மறுபடியும் ஒரு ஸ்பூன் போல் வெறும் மிளகா பொடி போட்டிருக்கேன். ஓகே, ஒரு ஸ்பூன் போல் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஸோ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி இருங்க. சுண்டல்ல தண்ணி? ஆமாம், இப்போ தண்ணி நிறைய போடுங்க. இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். சுண்டலில் உப்பு போட்டு வேக வைக்கல. ஸோ இப்போ இந்த தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இஃப் இன் கேஸ் சுண்டல் உப்பு போட்டு வேக வைக்க? இல்லை, சுண்டலில் உப்பு போட்டு வேக வைக்க மாட்டாங்க, வேகாது சுண்டல். ஸோ வேக வச்சதுக்கப்புறம் தான் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. இது கொதிக்கணுமா? ஆமாம். ஸோ இன்னும் கொஞ்சம் இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இது இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல. ஸோ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம ஸ்பெஷலாக ஒரு பொருள் இதில் சேர்க்க பொருள், அந்த பொருளை ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி போட்டு ஸோ மறுபடியும் சட்டியை நல்லா காயட்டும். ஸோ நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பொருள் போட போகிறோம். ஸோ அதை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன போட போகிறேன்னா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வர அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கிறேன். அது கூட ஒரு 3 ஸ்பூன் போல் அரிசி மாவு போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, ஆமாம், கொஞ்சம் உப்பு, காரத்துக்கு கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர். இப்போ இந்த கடாயில் அந்த தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் எண்ணெய் போட்டு காய விட்டுறலாம். ஓகே, இது திறந்தே இருக்கட்டுமா? இல்லை, அது திறந்துருந்தே நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த எண்ணெய் காயட்டும், அதுக்குள்ள இது ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் போல். கரம் மசாலா போட்டிருக்கேன். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி. இப்போ தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பக்கம் மசாலா போட்டு அது ஃபுல்லாக நல்லா கொதி வரணும்னு சொல்லி விட்டுருக்குறோம். இன்னொரு பக்கம் சட்டியில் எண்ணெய் விட்டு அது சூடாகட்டும் சொல்லியிருக்கிறோம். அதுக்குள்ளே இந்த சுண்டலோட சைட் டிஷ்ஷாக இதுலேயே வேற ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து போட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ
இது கூட கொஞ்சம் மல்லி போட்டுக்கிறேன். ஓரளவுக்கு எண்ணெய் பக்கம் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை போட்டுக்கலாம். இது ஷேப்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை தெரியறதுக்காக இது பண்ணேன். இது இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது ஒரு பக்கோடா ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்கு நல்லா வெந்தால் போதும். நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. ஏன்னா இது மறுபடியும் நம்ம தண்ணியில் தான் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம அடுப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் போடணுமா? இல்லை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு தேவையான அளவுக்கு வந்துருச்சு போதும். அதுதான் ஆஃப் பண்ணட்டுமான்னு கேட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சோம்புலாம் நம்ம நிறைய போட்டோம், கொத்தமல்லி போட்டோம், புதினா போட்டோம். அந்த ஃப்ளேவர் தான் இது நல்லா கொதிக்குது. ஓகே. ஸோ அடுத்து இப்போ நம்ம வச்சுருக்க இந்த சுண்டலை இதில் போட போகிறோம். ஓகே, வேக வச்சு எடுத்துருக்க சுண்டலை போட போகிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து வேக வச்ச சுண்டலை போட்டாச்சு. இன்னும் அந்த சுண்டல் ஃப்ளேவரோட இந்த மசாலா நல்லா ஒட்டுக்கா வரணும். ஆமாம், அதுக்கான டேஸ்ட்டும் வரணும். அது சேர்ந்து கொதிக்கும் போது தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சமான சால்ட் தான் போட போகிறோம். ஏன்னா சுண்டலுக்கு சுத்தமாக சால்ட்டே இல்லை. அப்படியே எதுவுமே போடாமல் வேக வச்சதுனால. ஸோ இப்போ இந்த சுண்டலோட இந்த கொஞ்சம் நல்ல ஒரு கொதி வரணும். இந்த கொதி வர நேரத்தில் நம்ம மிச்சம் இருக்கிற பொருளெல்லாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்பெஷல் ஐட்டம். இந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை வந்து கொஞ்சோண்டு மேலே தூவுறதுக்கு இல்லை இதில் தான் போடணும். இதில் வந்து ஆமாம் இப்படி நுணுக்கி போட்டுடணும் ஃபுல்லாகவே. எஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அரிசி மாவு வச்சுருக்கேன். ஸோ அரிசி மாவை எடுத்து அதில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ண போகிறோம். பண்ணி நம்ம கெட்டி பண்ண போகிறோம் இது. ஓகே. ஸோ இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி மாவு வந்து இந்த மாதிரியான குவான்டிட்டி எடுத்து ஓகே நம்ம தூக்கும் போது அது வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும். ஸோ நல்லா நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது அதே நேரத்தில் நம்ம ஒரு பிடி போல் கரம் மசாலா கொஞ்சமாக தூவிட்டோன்னா நம்ம கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளுடைய காஞ்சிபுரம் ஸ்பெஷல் சுண்டல் ரெடி ஆகிடும். அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். செய்முறை விளக்கத்தை அப்படியே சுருக்கமாக சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அதில் வந்து சுண்டலை வந்து வேக வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறோம், சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் அதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். அதுவும் நல்லா பொரிஞ்சதும் அதில் வந்து கரம் மசாலா, மஞ்சள் பொடி, மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறோம். அடுத்து நம்ம இன்னொரு கடாயை வச்சுக்கிறோம், அதில் எண்ணெய் போட்டுக்கிறோம். ஸ்பெஷல் மசாலாவான ஒரு பொருள் ரெடி பண்ணுறோம். அதுக்கு வந்து கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வெங்காயத்தில் வந்து அதில் அந்த மாவில் நல்லா டிப் பண்ணி பக்கோடா மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்க தண்ணியில் வேக வச்சுருக்க சுண்டலை போடுறோம். சுண்டல் நல்லா கொதிச்சு வரும்பொழுது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பக்கோடா மாதிரி இருக்கிற மசாலாஸையும் அதில் ஆட் பண்ணுறோம். அது எல்லாமே ஆட் பண்ணி ஃபைனலாக அரிசி மாவை தூவி, எந்த அளவுக்கு கெட்டி வேணுமோ அரிசி மாவை தூவி, கரம் மசாலாவை கொஞ்சம் தூவி, கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணோன்னா நம்மளுடைய காஞ்சிபுரம் ஸ்பெஷல் சுண்டல் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக அந்த சுண்டல். உங்களுக்கு தனித்தனியாலாம் உதிரியாலாம் இருக்காது. இந்த மாதிரி அந்த இலையில வச்சு அதை வந்து ஒரு முக்கோணம் ஷேப்பில் வந்து நூல் போட்டு கட்டி கொடுப்பாங்க. ஓகே ஓகே, சாப்பிட்டு சொல்லுங்கள். சுட சுட சுண்டல் கையில் இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கொடுங்க. அதை கேட்கறதுக்காக நாங்கள் ரொம்ப அவளோட இருக்கிறோம். ஸோ அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய 8939990500 எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ சூப்பரான ஒரு சுண்டல் செஞ்சு கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வெதருக்கு வந்துட்டு சூப்பராக இந்த ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கான நல்ல ஒரு ஸ்நாக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே போல் இன்னொரு சூப்பர் டிஷ்ஷோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த கிச்சன் கார்டுகள் கிராமத்து சமையல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.